ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 11th ஆகஸ்ட். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எஸ்டர்டே க்ளோஸுக்கு கொஞ்சம் நம்ம ஏடிஎம்மாக எடுத்த லெவலுக்கு பிலோ தான். ஓகேவா, நம்ம இது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஓகேவா, இது ஓப்பன் ஆனவங்க லோ வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண பிஇ ரேஞ்ச். ஓகேவா, இந்த பிஇ ரேஞ்ச் கிட்ட லோ கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு நாள் அப் சைடு ஏடிஎம்மாக கொடுத்த லெவலையும் பிரேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா, ரிஜெக்ஷன் வந்தவங்க இந்த சூப்பர் ட்ரெண்ட்லேயே ஒரு சப்போர்ட் எடுத்து ஓகே திரும்ப பாருங்க ஒரு சைட் வேஸ்லேயே சின்ன ஃபால். ஓகேவா, இந்த ரேஞ்ச் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, இங்கேருந்து அகைன் புல் பேக் ஆனவங்க அகைன் ஏடிஎம்மை கிராஸ் பண்ணுறாங்க. ஓகே, கிராஸ் பண்ணி திரும்ப இந்த இதில் இருக்கிற மாதிரி சும்மா ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மாதிரி கேட்டு திரும்ப மேலே தான் சஸ்டெயின் ஆகிறாங்க. ஓகேவா, நமக்கு இங்கேயே ஒரு கிராஸ் ஒரு கிடச்சிச்சு. ஓகேவா, இந்த கிராஸ் ஒரு ஃபெயில்ட் ஆகிடுச்சு, இந்த கிராஸ் ஒரு அகைன் கிடச்சிருக்கு, இந்த கிராஸ் ஒரு கிடச்சி அடுத்து ஒரு சப்போர்ட் நல்லா கிடைக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கேட்டால் நமக்கு இதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் இங்கே எப்படி கிராஸ் ஆகி சஸ்டெயின் ஆகுது. ஓகேவா, அதே மாதிரி இங்கேயும் கிராஸ் ஆகி சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆகிருக்கு, திரும்ப ஒரு ஃபால் வந்திருக்கு, கிராஸ் வர்றதுனால திரும்ப சஸ்டெயின் ஆகி மேலே தான் போகுது. ஓகேவா, ஏடிஎம் ரீஜன் கிட்ட இருக்கிறதால நம்ம சி சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்மளோட ட்ரேடும் இன்னைக்கு இதில் தான் அமைஞ்சது. ஓகேவா, இந்த ரேஞ்சை கேப்சர் பண்ணி நம்மளோட டே டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஏடிஎம்களை சஸ்டைன் ஆனவங்க ஓகே கிளியராக எது வரைக்கும் போயிருக்காங்க மட்டும் பாருங்க. ஓகேவா, நம்ம ப்ரிடிக்ட் பண்ண எஸ்டர்டே 50%. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஓகே இங்கேருந்து சப்போர்ட் இருந்தாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மேலே போயிட்டு இந்த வீக் பாருங்க. ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக இந்த வீக் நம்ம இங்கே 3 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் 1 மினிட்டை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இந்த 2 கேண்டில். ஓகேவா, இந்த 6 நிமிஷத்துக்கு ஓகே இந்த 3 நிமிஷம் டச் பண்ணியிருக்கோம். இந்த 6 நிமிஷத்துக்கு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு சைட் பேஸ் போட்டு திரும்ப மேலே போயிருக்கும். ஓகேவா, இங்கேருந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு விக் வச்சுட்டு ஓகே ஒரு சின்ன ஓகே இண்டஸ்ட்ரியல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு திரும்ப மேலே போயிட்டு ஓகே ஒரு சைட் வேஸ் மொமெண்டம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வீக்லி 50% ரேஞ்ச் கிட்ட போல அங்கேருந்து ஒரு சின்ன ஃபால் அகெயின் சூப்பர் ட்ரெண்ட் வந்து திரும்ப ஒரு சப்போர்ட் மேலே போனாங்க. ஓகே, இங்கேயும் 50% அச்சீவ் பண்ணாமல் திரும்ப இங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, ஒரு ஷார்ப் ஃபால் நம்ம ஏடிஎம்மாக ப்ரிடிக்ட் பண்ண லெவல் கிட்ட வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் ஏடிஎம் சப்போர்ட் எடுத்து ஓகே இந்த இப்போ பியூட்டிஃபுல்லாக பாருங்க. இப்போ இங்கே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, கீழே வந்திருக்கு, ஆனால் இங்கே சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, ப்ளஸ் கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு இங்கே கேண்டில் வைக்கல. அதே மாதிரி இங்கே கிராஸ் ஓவர் ஆகிருக்கு, கிராஸ் ஓவர் ஆகி கன்சிஸ்டண்டாக கேண்டில் வச்சது, ஆனால் மேலே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. இதையே நமக்கு பிரேக் பண்ணணும். ஓகேவா, பிரேக் பண்ணாமல் நமக்கு ஒரு சைட் பேஸ் போய்ட்டு அகைன் கிராஸ் ஓவர் வச்சு கீழே வராங்க. ஓகே, கீழே வந்தவங்க ஃபஸ்ட்டு கேண்டில் நல்லா ஃபால். ஓகே, இதுலேயும் மினிமம் பாயிண்ட் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா, இந்த ஃபால் ஏடிஎம் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா, ஏடிஎம் வரைக்கும் நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறது நல்லது, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா, இந்த ஏடிஎம் கிராஸ் பண்ணி கீழே போனால் தான் நம்ம டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியும். ஓகே, ஏடிஎம்ல அகைன் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப கிராஸ் ஓவர். ஓகே, இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் தான் மார்க்கெட் நமக்கு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆச்சு. ஓகேவா, ஜஸ்ட் ஆனால் இந்த 12-12:30 மட்டும் ஒரு சின்ன சைட் பீஸு நமக்கு சூப்பர் ட்ரெண்டு. ஓகே, ரெண்டுமே நமக்கு சேஞ்ச் ஓவர் ஆனதுக்கப்புறம் நல்ல மூவ்மெண்ட். ஓகேவா, இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் நமக்கு எங்கேயும் கிராஸ் ஓவர் நடக்கல, எண்ட் ஆஃப் த டே மட்டும் தான். ஓகேவா, இதில் நமக்கு வீக்லி 50% பாருங்கள் இங்கே டச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃபால், சின்ன கரெக்ஷன், திரும்ப அடுத்த கண்டில் சடனாக கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, சடனாக பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, அகைன் அங்கேருந்து திரும்ப ஒரு ஃபுல் பேக் மாதிரி வந்துட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து நம்ம சூப்பர் ட்ரெண்டில் அகைன் ஒரு சைட் வைஸ் போயிட்டு அகைன் வீக்லி 50% பிரேக் பண்ணி மேலே கன்சிஸ்டண்டாக ட்ரேட் ஆகிறாங்க. இங்கே எது வரைக்கும் போயிருக்காங்க, நம்ம சி ரேஞ்சாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம்ல, சி ரேஞ்ச் லெவல். ஓகேவா, ஃபஸ்ட்டு சி ரேஞ்ச் லெவல் கிட்ட போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக சி ரேஞ்சையும் பிரேக் பண்ணுறாங்க. தென் நம்ம ஐவி ரேஞ்ச் 1. ஓகேவா, இந்த ஐவி ரேஞ்ச் 1 வரைக்கும் போயிட்டு திரும்ப அதுக்கிட்டே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட், திரும்ப சி ரேஞ்சிலேயே நமக்கு சப்போர்ட் எடுத்து ஐவி ரேஞ்சையும் பிரேக் பண்ணி மேலே போனவங்க. ஓகே, திரும்ப இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸால் ஒரு சின்ன ஓகே ஃபால், திரும்ப போயிட்டு இந்த ஹையை டச் பண்ணிவிட்டு ஓகே இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் நிலைக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் பார்க்கலாம். அதை அங்கேருந்து ஒரு ஃபாலை திரும்ப அகைன் நமக்கு ஐவி 1 ரேஞ்சிலேயே நீங்கள் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இதுதான் மேனுவல் சார்ட்டில் நடந்தது. இதை நம்ம ஆட்டோமேட் சார்ட்டில் எப்படி நடந்திருக்கு, நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஓன் இண்டிகேட்டர், நம்மளோட இண்டிகேட்டர். ஓகேவா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்கள்,
ப்ரீவியஸ் டே பிடிஎல், ஓகேவா, ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, அதுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, ஓப்பன் ஆனாங்க. ஆனால் ஏடிஎம் கீழே இருக்குது. ஓகேவா, ஏடிஎம் கீழே தான் நமக்கு சிஓடி இன்னைக்கு இருக்குது. ஓகேவா, இந்த ஏடிஎம்க்கு மேலே ஓப்பன் ஆயிருந்ததுன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ்ல இருந்திருக்கும். ஆனால் நமக்கு கரண்ட் டே ஓப்பன் ஏடிஎம் கீழே இருந்ததால மேபி இந்த சப்போர்ட்லாம் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகே, ஆனால் மார்க்கெட் ஓப்பனிங்கில் மேலே போயிட்டு ஓகே நமக்கு ஆல்ரெடி இங்கே பாருங்கள் சிபிஆர் இருக்குது. இந்த சிபிஆரில் டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், சிபிஆர் டு ஒரு ரிஜெக்ஷன்னு கரண்ட் டே ஓப்பனையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஓகேவா, நமக்கு பாருங்க ஓப்பனிங்கே நமக்கு இங்கே பை கிடச்சவங்க ஒரு 2-3 கேண்டில் அகைன் சேல் கிடைக்கிறாங்க. ஓகேவா, இங்கே கிராஸ் ஓவர் நடந்துச்சு. ஓகேவா, இந்த ரெட் லைனுக்கு மேலே தான் இந்த லைன் இருக்குது. ஓகேவா, கலர் சேஞ்ச் ஆகிற லைன். ஓகே, இங்கே செல்லு நமக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. ஆனால் இங்கே சூப்பர் ரன் சப்போர்ட் இருந்ததுனால சடன் சப்போர்ட் எடுத்து மேலே போனவங்க நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு பை வந்துருச்சு. ஓகேவா, இங்கே நமக்கு இங்கே ரெட் கலர் வந்தாலுமே இந்த ரெட் லைனுக்கு கீழே நமக்கு அந்த ரெட் லைன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேவா, ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு அகெயின் புல் பேக் பண்ணி நமக்கு பை சிக்னல் வந்துருச்சு. அகெயின் க்ரீனுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த பையை நம்ம என்ட்ரி எடுத்துறது தான் ஓகே ஒரு நல்ல ரேலி எது வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்க. ஓகேவா, இங்கே டாப் சிபிஆரை டச் பண்ணிட்டாங்க. அகெயின் எஸ்டர்டே மிட். ஓகேவா, எஸ்டர்டே மிட் இது அதையும் பிரேக் பண்ணி டாப் சிபிஆர் டச் பண்ணிவிட்டு அகெயின் வீக்லி கிட்ட ஓகேவா வீக்லி மிட் கிட்ட போயிட்டு இங்கேருந்து ஃபால். ஓகேவா, நம்மளோட ட்ரேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் தான் அமைஞ்சுது. இது என்னென்ன ரீசன் அப்படின்றத பாருங்கள். ஓகே, நமக்கு வீக்லி விவேப் ஓகேவா வீக்லி விவேப்புக்கு மேலே ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. இங்கேயும் மந்த்லிலையும் நமக்கு பிரேக் ஆகி ஒரு சப்போர்ட். ஓகேவா, ஸ்பாட்டும் நமக்கு இந்த விவேப் லைனை பிரேக் பண்ணி தான் இங்கே கன்சிஸ்டண்டாக இருக்குது. ஓகே, அதனால் நம்ம ட்ரேடு கான்ஃபிடென்ட்டாக அதில் எடுக்கலாம். ஓகேவா, இதில் சிஇ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சைட் வேஸ். ஓகேவா, இந்த சைட் வேஸில் வீக்லி 50% கிட்ட போயிட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு ஃபால் நமக்கு இங்கே செல் ட்ரிகர் ஆகுது. எதனாலனா இந்த ரெட் லைனு ஓகே இந்த டபுள் கலர் ஓகேவா டபுள் சேனல் லைன். ஓகேவா, இந்த லைன் கட் பண்ணுது. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர்ஸ் ஓகேவா வீக்லி ஃபியூச்சர்ஸ் இங்கே விவேப்பை கட் பண்ணுது. ஆனால் இங்கே மந்த்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் தான் எடுக்குது. ஓகேவா, இங்கே செல் நமக்கு என்ட்ரு ஆனாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஸ்கேல்ப் தான் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா, ஓகே, ஏன்னா நமக்கு ஃபியூச்சர் மூவ்மெண்ட் தான் நமக்கு ப்ரீமியம் கொடுக்கும், ஸ்பாட் கிடையாது. ஓகே, நமக்கு இப்போ ஸ்பாட் வந்து கட் பண்ணாலுமே எது வரைக்கும் வந்துருக்குவாங்க. ஓகேவா, நம்ம ஏடிஎம் கொடுத்துருக்கோம் பாருங்க, ஏடிஎம் லெவல் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் மார்க்கெட் மேலே தான் போகுது. ஓகே, நம்ம ஏன்னா மூணுமே அலைன் ஆகணும். நமக்கு இங்கே வீக்லியில் பிரேக் ஆகிடுச்சு, ஆனால் மந்த்லியில் இன்னும் கிடைக்கல. ஓகே, ஸ்பாட்லேயும் பிரேக் ஆகிருக்கு. ஓகே, நமக்கு மந்த்லிலையும் பிரேக் ஆகி கீழே வந்துருந்தது. இந்த ஏடிஎம் லெவலில் பிரேக் பண்ணியிருக்குன்னா நம்ம டவுன்வோர்டு எதிர்பார்த்துருக்கலாம். ஓகேவா, நமக்கு மந்த்லியில் விவேப் சப்போர்ட் எடுத்து மேலே தான் போகுது. ஓகேவா, அகெயின் அதை ஒத்து நமக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸும் பிரேக் ஆகி மேலே போகுது. அகெயின் ஸ்பாட்டுமே நமக்கு மேலே சேஞ்ச் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, இப்போ இந்த செல் இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் நமக்கு பையிங் எமர்ஜ் ஆகுது. ஓகேவா, இந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் லைனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விவேப்பை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க. இங்கேயும் ஓகே இங்கேயும் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே ஓகே. நம்ம விவேப் கிட்ட எப்போவுமே ஒரு சப்போர்ட்டில் பை எடுக்கலாம். ஓகேவா, இங்கேயும் பை பண்ணலாம், இங்கேயும் பை பண்ணலாம். ஏன்னா நமக்கு ப்ரீமியம் மூவ்மெண்ட் இதை பொறுத்து தான் இருக்கும், ஃபியூச்சர்ஸை பொறுத்து தான். ஓகே, இல்லை நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது வந்தால் இங்கே பை எமர்ஜ் ஆகுது. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் இதுலேயும் ஆவரேஜ் பண்ணணும்னு சொன்னால் செகண்ட் இதுலேயும் பண்ணலாம், இல்லை இதுலேயே ஹோல்ட் பண்ணுறதாலும் பண்ணலாம். ஓகேவா, அன்லெஸ் இந்த லைன் கிராஸ் ஓவர் ஆகிறதுக்கு நம்ம இந்த ட்ரேடை பொசிஷனாக ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் என்ட்ரு எடுத்தவங்க பியூட்டிஃபுல்லாக பாருங்கள், நமக்கு சிபிஆர்லேருந்து ஓகே வீக்லி மிட் 50% ஃபஸ்ட் டார்கெட் இதுலேயே வச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட் ஹை இதில் கிரியேட் ஆயிருக்கு, செகண்ட் ஹை இதில் கிரியேட் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் தான் தேர்ட் ஹை நமக்கு பிரேக் பண்ணுது. ஓகேவா, அதனால் நம்ம ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் இந்த இடத்துல இருப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் கேண்டலே நமக்கு சடனாக பிரேக் ஆயிருந்தால் ட்ரேடை ட்ரேட் அலோவ் பண்ணுவோம். இதுவும் நமக்கு இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டலுமே நமக்கு இங்கே ரெசிஸ்ட் ஆகி இங்கேயும் டெசிஷனாக இருக்குது. ஓகேவா, அப்போது இங்கே க்ளோஸ் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறது நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகே, இல்லை வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா மேபி இந்த கேண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும், இல்லை இங்கே வந்த ப்ராஃபிட்டை பார்த்து பயந்து நம்ம ஓகே க்ளோஸ் பண்ணியிருந்தா திரும்ப பாருங்கள் எது வரைக்கும் வந்துருக்கு. ஓகே, திரும்ப பாட்டம் சிபிஆர் ப்ளஸ் நம்ம இந்த விவேப். ஓகேவா, இது ஃபியூச்சருக்கானது, ஆனால் நம்ம ஸ்பாட்டுக்கு பார்த்தா இங்கே சிபிஆரில் தான் சப்போர்ட் எடுத்துருப்பாங்க. ஓகேவா, இங்கே சப்போர்ட் எடுத்தாங்க அகெயின் மேலே தான் போகிறாங்க. ஒரு ரேஞ்சாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிரேக் பண்ணிக்காங்க பாருங்கள். ஓகேவா,
இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக சி ரேஞ்ச். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி மேனுவல் சார்ட்டில் பார்த்தோம்னா சி ரேஞ்ச் ஃபஸ்ட்டு. இதை பிரேக் பண்ணுவாங்க. அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நமக்கு ஃபஸ்ட்டு ஐவி ரேஞ்சை பிரேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இங்கே ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஹையை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா? ஐவி ரேஞ்ச் 1 வரைக்கும் வந்து திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. எது வரைக்கும் போயிருக்காங்கன்னா இங்கே இங்கே ஹைட் ஆகிருக்கு. ஏன்னா 2 லேபிளும் வந்து மர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது, ஓவர்லேப் ஆகிருக்கிறதால. இங்கே ஆக்சுவல் இது என்னன்னா ப்ரீவியஸ் மந்தோட லோ. ஓகேவா? நீங்கள் வேணால் உங்களோட சார்ட்டை செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? இந்த லெவல் வந்து ப்ரீவியஸ் மந்தோட லோ. அதுக்கு மேலே கரண்ட் வீக் ஓப்பனிங். ஓகேவா? ஃப்ரைடே ஓப்பன் இதான். ஓகேவா? இது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கரண்ட் வீக் ஓப்பனிங்கா அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு குள்ளே தான் இருக்கும் ஓப்பனிங். இதுக்கு மேலே காட்டுது எனக்கு. இது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆனால் நமக்கு ப்ரீவியஸ் மந்த் லோவை ரெசிஸ்ட் ஆகி ஓகே அங்கேருந்து ஃபால். ஓகேவா? நம்ம பிளாட் பண்ண லெவல்ஸை எவ்வளோ எக்ஸாக்டாக மீட் பண்ணி மார்க்கெட் பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உத்து கவனிச்சாலும் தெரியும். ஒரு லைனையும் எப்படி மார்க்கெட் பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தாலே இப்போ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஐவி சார்ட்டுக்கு பதிலாக இன்றைக்கி ஐவி சார்ட்டும் இருக்குது. இன்றைக்கி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏடிஎம் எடுத்த ஸ்ட்ரைக் மாத்திரலாம். ஓகே. நம்ம 24,400 ஏடிஎம்மாக கொடுத்துருந்தோம். ஓகேவா? இந்த ஏடிஎம் மார்னிங் நமக்கு ஒரு 10 o'clock வரைக்குமே ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் தான் இருந்தது. ஓகேவா? நமக்கு கிளியராக இப்போ 10 o'clock அப்புறம் தான் ஒரு பை எமர்ஜ் ஆயிருக்கு. ஓகேவா? நான் முடிஞ்சால் இந்த பிளாக் லைன் கூட டுவல் கலராக மாற்றுறதுக்கு வேணால் ட்ரை பண்ணுறேன். ஓகே. இப்போ இங்கே பை எமர்ஜ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் இண்டஸ்ட்ரேஷன் தான் நமக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. கான்ஃபிடன்ட் லைன் மேலே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் பை எடுத்து வந்தால் ஓகே ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்துடும். ஓகே. இதுதான் நம்ம ட்ரேட் எடுத்த இடம். ஓகேவா? அப்புறம் இதில் கிராஸ் ஓவர் ஆகி செல் காட்டுச்சு. செல் காட்டினாலுமே இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக. ஓகே. கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா? சாரி, கரண்ட் டே ஓப்பன் கீழே இருக்குது. இது ப்ரீவியஸ் டே க்ளோஸ். ஓகேவா? ப்ரீவியஸ் டே க்ளோஸை பிரேக் பண்ணாமல் இங்கே சப்போர்ட் எடுத்து அகெயின் ஒரு கிராஸ் ஓவர் பை வந்திருக்கு. ஓகேவா? நம்ம இந்த இண்டிகேட்டரில் பை இன் வந்தாலே போதும், அழகாக நம்ம பை பண்ணலாம். ஓகே. நம்ம செல் பண்ண போகிறது கிடையாது. ஓகே. நம்ம ஆப்ஷன் பையர் பை இன் எங்கே வருதோ அங்கே பை பண்ணால் போதும். அதுவும் விவேப்புக்கு மேலே இருக்குது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட். ஓகேவா? இங்கேயே பாருங்கள் விவேப்புக்கு மேலே தான் பை இருக்குது, இங்கேயும் விவேப்புக்கு மேலே தான் பை இருக்குது. ஓகேவா? அதை மீறி நம்ம விவேப்பு கிட்ட வந்தாலும் நம்ம ரெண்டாவது லாட்டை கூட ஆட் பண்ணலாம். ஓகேவா? இல்லை ஹோல்ட் பண்ணலாம். இந்த லைன் கிராஸ் ஓவராக இருக்குது. ஓகேவா? இதில் பியூட்டிஃபுல்லாக இங்கே ட்ரேட் கிடச்சிது. அதோட எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நமக்கு செல் சிக்னல் தான் வந்து எண்ட் ஆஃப் த டேல தான் வந்து. ஓகேவா? ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஓகேவா? ட்ரையல் பண்ணுறவங்க ஃபஸ்ட் ட்ரேடில் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, செகண்ட் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுங்க. இதுக்கு மேலே வர ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்ணுங்கள். ஓகேவா? ட்ரையல் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இந்த வீக்லேயே நல்ல ப்ராஃபிட் வந்துருக்கும். ஓகேவா? இல்லை இதை அப்படியே விட்டுருந்தீங்கனாலே எண்ட் ஆஃப் த டே பாருங்கள் ஐவி ரேஞ்ச் 1ஐயும் கிளிக் பண்ணி அதுக்கு மேலேயும் போயிருக்கு. ஓகேவா? நம்ம பி கேண்டில்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கும் பார்க்கலாம். இது 24,400 புட் ஆப்ஷன். மார்க்கெட் இன்னைக்கு பிஇபிக்கு மேலே தான் இது ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகாமல் ஃபஸ்ட்டு கேண்டில்ந்தே ஒரு ஃபால். அகெயின் ரைஸ் ஆனவங்க பிஇபிக்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால பாடி க்ளோஸ் வைக்க முடியல. ஓகேவா? நம்ம டைனாமிக் பிஇபி கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே. இங்கே இன்றைக்கி பை எமர்ஜ் ஆகலாம். ஓகேவா? பார்த்தீங்களா உங்களுக்கு இங்கே பை சிக்னலே வரல இந்த இண்டிகேட்டரில். ஓகே. ஜஸ்ட் 2 செல் தான். ஓகேவா? இது கம்ப்ளீட்டாக நம்ம பி லோ. ஓகே. அதையும் பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்சு கீழே போயிடுச்சு. ஓகேவா? ஒரு நல்ல ஃபால் இதில். எப்போ இது விவேப்புக்கு மேலே கிராஸ் ஆகி நமக்கு பை என்ட்ரி கிடைக்குதோ அப்போ மட்டும் தான் இதில் நம்ம பை ஆப்ஷன் பார்க்கணும். வாங்க நெக்ஸ்ட் ஐவி ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே. நம்ம ப்ரீவியஸ் டே ஐவி வந்து 10+ தான் பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஓப்பனிங்கே நமக்கு ஐவி அதிகமாகவே இருந்திருக்கு. ஓகே. அதிகமாக இருந்திருந்தாலுமே இன்றைக்கி நமக்கு ட்ரெண்டோட ஐவி இன்றைக்கி சப்போர்ட் ஓகே பெருசாக இல்லை, கம்மியாக தான் இருந்தது. ஓகே. ஆப்போசிட்டாக தான் நமக்கு பிஹேவ் பண்ணியிருந்தது. ஓகேவா? மார்க்கெட் தான் நமக்கு நல்ல புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்குது. ஆனால் ஐவி பாருங்கள் ஓப்பனிங்லேயே இருந்து நமக்கு ஐவி ரெடியூஸ் ஆகாதான் இருக்குது. ஓகேவா? ட்ரெண்டிங் ஒய் பார்த்துடலாம். இன்றைக்கி ட்ரெண்டிங் ஒய் நமக்கு காலையிலேயே ஓகே ஒரு
ஃப்ளாட் டெரிட்டரியில் தான் ஓப்பன் ஆனாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 ஹவர்லேயே நமக்கு அகெயின் ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க, ஆனால் பாசிட்டிவாக செஞ்சுருக்காங்க. ஓகேவா, நமக்கு புல்லிஷ் வியூ காட்டுறாங்க. ஓகே, நெகட்டிவ் டு புல்லிஷ் மாறுறாங்க. 10:30 வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாக இருந்தவங்க 10:30 டு 11:30 ஓகே நமக்கு பியூட்டிஃபுல்லாக புட் சைடில் அகெயின் ஆட் ஆகுறாங்க. நமக்கு கால் சைடில் ரெடியூஸ் ஆகுறாங்க. ஓகேவா, மார்னிங் ஆட் ஆனவங்க திரும்ப வித்ரா பண்ணுறாங்க, ரெடியூஸ் ஆகுறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே நமக்கு டே ஹையே, அகெயின் 1 ஹவரில் டே ஹையே அகெயின் பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, அகெயின் நமக்கு புட் சைடில் மோரலஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. இங்கே மட்டும்தான் நமக்கு 11:30 டு 12:30 நமக்கு அகெயின் கால் சைடில் ஆட் ஆகுது. ஓகேவா, அந்த கிராஸ் ஓவர் நடந்த இடம் இதுதான். ஓகேவா, ஃபஸ்ட்டு செல் எமர்ஜ் ஆகி நமக்கு ஏடிஎம்மில் வந்து சப்போர்ட் எடுத்தாங்கல்ல, அது இந்த டைமுக்குள்ளே தான். ஓகேவா, 11:30 12:30. ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்ப நமக்கு புட் ஆப்ஷனில் ஓஏ ஆட் ஆகுது. ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு மேலே அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆரம்பிச்சிச்சு. அப்போ செல்லர்ஸ் பயந்து அவங்க பொசிஷனை அப்படியே 50% குறைக்கிறாங்க. ஓகேவா, அகெயின் டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, தென் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு புட் செல்லர்ஸுக்கு கொண்டாட்டம் தான். ஓகேவா, இங்கே ஓஏ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 230 வரைக்கும். இங்கே 1 crore 33 lakhs ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அகெயின் 230 to 330 நல்ல அப் ட்ரெண்டு இருந்த ஓஏ நமக்கு நெகட்டிவ் கொண்டு போகிறாங்க, கம்ப்ளீட்டாக பயஸாக மாறிடுறாங்க. ஓகேவா, இங்கே நமக்கு 230க்கு அப்புறம் இங்கே ஓஏ இன்க்ரீஸ் ஆகலை, இங்கேயும் டிக்ரீஸ் தான் ஆகுது. ஓகேவா, இருந்தாலுமே நமக்கு 3 crore வரைக்கும் ஓஏ ஓப்பனில் இருந்திருக்கு. இங்கே நமக்கு கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் மாறிட்டாங்க. ஓகேவா, எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே நமக்கு ஹையை தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஹையை பிரேக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, அரௌண்ட் இன்னைக்கு ஒரு 250 பாயிண்ட் நினைக்கிறேன், நல்ல ரேலி. ஓகே, இதெல்லாம் பையர்ஸுக்கான பியூட்டிஃபுல் டே. ஓகேவா, ஐவி நமக்கு கம்மியாக இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் ட்ரெண்டை கேப்சர் பண்ணாலே போதும். பேனிக் ஆகாமல் ட்ரேடை மினிமம் லாட் வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகே, இது வந்து நம்ம வீக்லி என்ட்ரிஸை என்டர் பண்ணுறது. இன்றைக்கி மண்டே ஓப்பனிங் 24,371, ஹை வந்து 24,600. ஓகேவா, ஆனால் லாஸ்ட் வீக் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை. ஓகேவா, லாஸ்ட் வீக் லோவையும் பிரேக் பண்ணல, ஒரு 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் ஓகே மேலே தான் இருக்கும். ஓகேவா, இந்த 337 பிரேக் பண்ணியிருந்தால் தான் நமக்கு ப்ரீவியஸ் டே லோ கீழே மார்க்கெட் போயிருக்கும். ஓகேவா, இன்றைக்கி ரேஞ்ச் பாருங்கள் 253 கிடச்சிருக்கு. ஓகேவா, 250 பாயிண்ட் ரேலி. அப்போது ப்ரீவியஸ் டே வந்த ரேலியை இன்னைக்கு எடுத்துட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்துடலாம். ஓகே, இன்னைக்கு கம்ப்ளீட்டாக சிஇ சைடில் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் தான். ஓகேவா, வெரி வெரி டீப் ஓடிஎம் தான் நமக்கு நெகட்டிவ், அது கூட பெரிய நெகட்டிவ் இல்லை. ஓகே, மற்றபடி நியரஸ்ட் ஓடிஎம் ஏடிஎம் இந்த மணி எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. ஓகேவா, ஃபுட் சைடில் தான் நமக்கு நல்ல டிகே இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் டேக்கு தேவையான ஏடிஎம்மாக நம்ம இப்போ எடுத்துருக்கிறது 24,600. ஓகே, ரீசன் நியரஸ்ட் ஏடிஎம். ஓகேவா, நியரஸ்ட் ஸ்ட்ரைக் அந்த ஏடிஎம்மில் தான் இருக்குது. ஓகேவா, அந்த ப்ரைஸ் ஏடிஎம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கே நம்ம பிளாட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஏடிஎம் எடுத்துருக்கிறது 24,600. இது சிஇ ரேஞ்ச், இது பிஇ ரேஞ்சு. நமக்கு வீக் மிட் ரெண்டுமே ஜஸ்ட் 2 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா, வீக்லி 50% 24,480, இது 24,478, ஜஸ்ட் 2 பாயிண்ட். ஓகேவா, எஸ்டர்டே 50%, வீக்லி 50% நியர்பையாக தான் இருக்குது. ஓகேவா, தென் வந்து இது சிங்கிள் ஹெட்ஜ் 24,400, ஐவி ரேஞ்சும் நியர்லி சேம். ஓகேவா, தென் இது கம்பைன்டு ஹெட்ஜ், இது ஐவி ரேஞ்ச் 2, இது எக்ஸ்ட்ரீம் லோ. அப்படியே ஆப்போசிட்டில் சிங்கிள் ஹெட்ஜு, ஐவி ரேஞ்ச் 1, கம்பைன்டு ஹெட்ஜு, எக்ஸ்ட்ரீம் ஹையே, ஐவி ரேஞ்ச் 2. ஓகேவா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண லெவலில் தான் மார்க்கெட் ஓகே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸை நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு எப்படி நிஃப்டி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.